அதிகாரம் 9. இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திப்பலி செலுத்தப்படுமட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்திப்பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக்கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம். ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்கச் செய்தார். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்துக்கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகளுள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்குமட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல
நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம், முதல் அதிகாரம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய இருதயத்தையும் நேராக்குவோமாக. எஸ்ரா இஸ்ரவேல் ஜனத்தின் பாவங்களை கேட்டபோது அவன் தேவனுக்கு முன்பாக விழுந்து உபவாசித்து அழுது கதறி ஜெபித்தான். இந்த காலை வேளையிலே திருச்சபையின் பரிசுத்தத்தை குறித்து, திருச்சபை விசுவாசிகள் குடும்பங்களினுடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாக, பாரமுள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக, நம்முடைய சபையின் விசுவாசிகள் குடும்பங்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பதே இன்றைய தியானத்தின் கருப்பொருள். ஒரு ஜெப ஆவி நம்மிடத்திலே உண்டா? நாம் பாடின வண்ணமாக ஊரார் பாவத்துக்காக அழுதார். நாம் அழுதிருக்கிறோமா? பிறர் பாவங்களை நேராய் அறிந்து அவர் ஜெபித்தார். பாவத்தை பற்றிய உணர்வும் பாவத்தின் மீதான தேவனுடைய கோப ஆக்கினையை குறித்த பயங்கரமும் நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ளுமானால் ஜெப ஆவி நம்மை ஆட்கொள்ளுவார். ஆக நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே குறைவு, நம்முடைய ஜெபத்தில் வாஞ்சையற்ற ஒரு நிலை, பாவத்திற்காக பரிந்து பேசுகிற ஜெபம் செய்யாத நிலை, இவைகளின் காரணம் நாம் பரிசுத்த கடவுளைப் போல பாவத்தை பார்ப்பதில்லை. ஜெபம் நம்முடைய தேவைகளை பெறுவதற்காக அல்ல. ஜெபம் நம்முடைய திட்டங்களை தேவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக அல்ல. ஜெபம் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்ற வேண்டும், நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கிருபையின் எத்தனம். அதை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? நம்முடைய சபை ஜெபத்தில் மிக மிக குறைவுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பலவிதமான ஜெப ஐக்கியங்கள், ஜெப கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஆனால் ஜெபிக்கிறவர்களோ மிக மிக குறைவு. ஜெப ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் இந்த காலை வேளையிலே உமது சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். தேவரீர் உம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாக, உமது நாமம் தரிக்கப்பட்டவர்களாக, உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக, உம்முடைய விடுதலையின் நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ எங்களை நீர் தெரிந்து கொண்டீர், அழைத்திருக்கிறீர், மீட்டுக் கொண்டிருக்கிறீர், இந்த உலகத்திலே வழிநடத்தி வருகிறீர். இதை நாங்கள் மறந்திருக்கிறோம். இந்த உன்னதமான அழைப்பை நாங்கள் அசட்டை செய்திருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாங்கள் உலகத்தின் மக்களைப் போல உலகத்தினால் திருப்தி அடையாமல், தேவரீர் ஆண்டவராகிய உம்மை நாங்கள் திருப்திப்படுத்துகிறவர்களாக மனம் மாற நீர் எங்களோடு பேசும். எஸ்ராவின் முன்மாதிரி, எஸ்ராவின் பரிசுத்தத்தின் வைராக்கியம் எங்களை ஆட்கொள்ள நீர் எங்களோடு பேசும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு எஸ்ராவின் புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த முதலாம் வாரத்திலும் எஸ்ராவின் 9ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோம்.
இன்றைக்கு நாம் தொடர்ந்து படிக்கின்றோம். எஸ்ராவின் அழைப்பு என்ன? எஸ்ரா மீட்கப்பட்ட, அதாவது மீட்டு கொண்டு வரப்பட்ட எருசலேமிலே வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அல்லது யூதர் மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட பணியை செய்தார் என்பதை இந்த அதிகாரங்கள் 9, 10, 11 அதிகாரங்கள் நமக்கு 9, 10 அதிகாரங்கள் விளக்குகின்றன. எஸ்ரா இஸ்ரவேலின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே கடவுளால் எழுப்பப்பட்டவர், கடவுளால் பயன்படுத்தப்பட்டவர். இஸ்ரவேல் ஜனம், உடன்படிக்கையின் மக்கள், தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினாலே, உடன்படிக்கையை மீறின காரணத்தினாலே கானானிய விக்கிரகங்களையும் வழிபாடுகளையும் அருவருப்புகளையும் அவர்கள் பின்பற்றி இந்த உண்மையும் கிருபையையும் அன்பும் நிறைந்த கடவுளுக்கு துரோகம் செய்தபடியினாலே கடவுள் அவர்களை தண்டித்தார். 10 கோத்திரங்கள் அடங்கிய வடராஜ்யமாகிய இஸ்ரவேல் கிமு 221ஆம் ஆண்டு தரைமட்டமாக்கப்பட்டது. மறுபடியுமாக அது உயிர்ப்பிக்கப்படவில்லை. It was not revived. ஏறக்குறைய 150 ஆண்டுகள் கழித்து கிமு 586ஆம் ஆண்டு நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் மன்னனினாலே ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளின் கடுமையான எச்சரிப்பையும் இந்த ஜனங்கள் மீறி தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடியினாலே யூதேயா, எருசலேம் தரை மட்டமாக்கப்பட்டது. 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அவர்கள் சிறையிருப்பிலே அடிமைகளாக பாடையும் நிந்தையையும் அனுபவித்தார்கள். இந்த எஸ்ரா புத்தகத்தின் ஆரம்பத்திலே நீதிய பெர்சிய ராஜாவாகிய கோரேசின் மூலமாக திரும்பி வந்த இந்த யூதர்கள் பழைய வரலாற்றையே அறியாதவர்கள். கடவுள் ஏன் இஸ்ரவேல் மக்களை தண்டித்தார், ஏன் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், ஏன் சிறையிருப்புக்கு சென்றார்கள், எவ்விதமாக தங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சாபத்தின் நரகமாக மாற்றினார்கள் என்பதை அறியாதவர்கள். எருசலேமுக்கு திரும்பி வந்த மக்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தது? இன்னைக்கு நமக்கு இருக்குது இல்லைங்களா எண்ணங்கள்? ஆமாங்கயா, கடவுள் எங்களை இந்து பின்னணியில் இருந்து ரட்சித்தார், ரொம்ப ஸ்தோத்திரம், அதோட முடிஞ்சு போச்சுங்க. இப்ப என்னங்கயா கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி வீடு கட்டணும், எங்க நிலம் வாங்கணும், எந்த ஷேர்ல போடணும், எப்படி 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும், இல்ல எப்படி வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும், இன்னும் அருமையான திட்டங்கள். எதுக்குங்கம்மா ஜெபம் பண்றீங்க? ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா. எதுக்குங்கம்மா? உலக ஆசீர்வாதம். அதானே கட்டாயமா கொடுப்பாருங்க. ஐயோ, நம்ம கேட்காம கொடுக்கிற தேவனாச்சுங்களா அவரு. ஆனா இன்னொன்னு மறந்துடக்கூடாதுங்களே, அதான் கொடுத்தாரு. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம். அதை மறந்துடுறீங்களா? அதை எடுத்து போடுங்க. கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பாராக, அப்படியே வசனமா தொங்கின்னு இருக்கான். ஆனா எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அதை எழுதி போட்டீங்களா? இன்னும் நான் அந்த வசனத்தை ஒரு வீட்லயும் பார்க்கலீங்க. இன்னும் நான் பார்க்கல. எத்தனை வீட்டை நான் சந்திச்சிருக்கேன். I never come across the word of caution. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். அந்த வசனம் நான் இன்னும் பார்க்கலங்க. உங்க வீட்டுல இருக்குதா? உங்க வீட்டுல இருக்குதா? அது உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் இருக்குதா? ஆக இல்லைங்களா, தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, காஞ்ச மாட்டுக்கு கம்புங்கொழியில நுழைஞ்ச கதை ஆயிடுச்சுங்க. இந்த யூத மக்கள் எருசலேமுக்கு வந்தவன பார்த்தானுங்க. அடடா, வீட்டை கட்டுறா, வயலை தோன்றா, திராட்சை தோட்டத்தை வைடா, அத்தி மரத்தை வைடா, எப்படா சம்பாதிக்கிறது? அதுல இறங்கிட்டாங்க முழு மூச்சா. கடவுளை மறந்துட்டாங்க. படிங்க, நீங்க படிச்சுட்டு வரீங்களா? நம்மளும் தனியாவா நான் படிச்சுன்னு தனியா படிக்கலீங்களா? சேர்ந்துதானே படிக்கிறோம். படிச்சீங்களா? ஏன் அவர்கள் பாவம் செய்தார்கள்? அது வெறும் பாவம் சொல்வது புரோஜனம் இல்லமா? பாவம்ன்ற வார்த்தை கிறிஸ்தவத்துல மாத்தி கேட்டுட்டே இருக்கிறோம். அதனால அதுக்கே வேல்யூ இல்ல, மதிப்பில்லாத போயிடுச்சு. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூத மக்கள் துணிகரமான பாவம் செய்தார்கள். பாவம் அறியாமையினாலே செய்யலாம் அல்லது இச்சையினாலே செய்யலாம். அதை கடந்து துணிகரமாக செய்வது, அதுதான் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யூத மக்கள் நல்லா கவனிச்சுக்கலாம். நீங்க 70 ஆண்டுகள் ஆராதனை இல்லை, 70 ஆண்டுகள் பலிகள் இல்லை, 70 ஆண்டுகள் தேவாலயம் இல்லை. எவ்வளவு நீ மன திரும்புதலோடு, எவ்வளவு நன்றி உணர்வோடு, எவ்வளவு பயபக்தியோடு நீ கடவுளை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் எருசலேமுக்கு கொண்டு வந்தார், ஆலயத்தை கட்டினார்கள், ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. இவர்களுக்குள்ளே அந்த ஆராதனை சடங்காச்சாரமாக மாற்றப்பட்டதே ஒழிய பக்தி
விருத்திக்காக ஆராதனை செய்யப்படவில்லை. கருமையானவர்களே, துணிகரமான பாவத்துக்கு பிரபுக்கள் வழி நடத்தினார்கள். தமிழ்ல இன்னொரு பழமொழி சொல்வான், வேலி பயிர மேஞ்சது. ஆக பிரபுக்கள், அதாவது பிரபுக்கள் யார்? சபையின் தலைவர்கள் அல்லது இஸ்ரவேல் மக்களின் யூத சமுதாயத்தின் தலைவர்கள், வழிகாட்டிகள், the leaders. அவர்கள் வழிகாட்டுவதற்கு பதிலாக அவர்கள் தவறான முன்மாதிரிகளாக, தீமைக்கு வழிகாட்டிகளாக மாறினார்கள் என்பதை நாம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதேதான் இன்றைக்கு திருச்சபையில் நடந்து கொண்டிருக்குது. நம்ம யோசிக்க வேண்டும். ஆக திருச்சபையிலே தேவன் உங்களை என்னை பொறுப்பாளர்களாக, அது ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியரா இருக்கலாம், இளைஞர் ஐக்கிய ஆசிரியரா இருக்கலாம், வாலிப கூட்டத்தில் இருக்கலாம், whoever you are, கடவுள் உங்களை ஒரு தலைமையத்துவ பொறுப்பிலே வைத்திருப்பார்களான நீங்கள் வழிகாட்டிகளாக, முன்மாதிரிகளாக இருக்கணும் எல்லா காரியத்திலும். ஆக மற்றவர்களை நாம் குறை சொல்வதற்கு முன்பாக, மற்றவர்களை நாம் திருத்துவதற்கு முன்பாக நாம் திருத்தப்பட்டவர்களாக வாழ வேண்டும், இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதுதான் எஸ்ரா தன்னுடைய முன்மாதிரியை இந்த 9ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்கிறார். இந்த அக்கிரமத்தையும் இந்த பாவத்தையும் கேள்விப்பட்ட போது எஸ்ரா எப்படி எழுதுறான் பாத்தீங்களா? 3ஆம் வசனம் படிக்கட்டுமாமா? இந்த வர்த்தமானன் போட்டுங்க. வர்த்தமான காரியத்தை, வர்த்தமானன்றது இன்ஃபர்மேஷன் தான், ஆனா வருத்தமான காரியத்தை நான் கேட்ட பொழுது கிழித்து பிடுங்கி, that is an act of repentance, an expression of deep sorrow for the sin. பாவத்தை கேள்விப்பட்ட போது கலங்கி கண்ணீர் விட்டு தன்னை தாழ்த்துகிறவனாக எஸ்ராந்தான். நான் சொன்னேன், ஏன் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரவில்லை? ஏன் அப்படிப்பட்ட ஒரு செயல் ஏற்படவில்லை? நாம் பாவத்தை குறித்து மிக அற்பமாக கருதுகிறோம். ஆங்கிலத்தில் we take light of sin, அதாவது மிக லகுவாக, எல்லாம் மிக லகுங்க. everything is light இல்லைங்களா? கோயிலுக்கு வரலையா, அதனால ஒண்ணு இல்லைங்க. காணிக்கை கொடுக்கலாம், அதனால ஒண்ணு இல்லைங்க. ஜெபம் பண்ணலையா, அதனால ஒண்ணு இல்லைங்க. அப்படி போயினே இருக்கிறோம், அதனால ஒண்ணு இல்ல. எத்தனை பெற்றோர் உங்க பிள்ளைங்க கோயிலுக்கு 8:30 மணிக்கு வரல நீங்க கேட்டிருக்கீங்க? ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? சரி, ஞானசானம் எடுக்காதவங்கள ஞானசானம் எடுத்தவங்க அது பாருங்க, பெஞ்ச் எல்லாம் காலி ஆகுது. யாருக்காச்சும் கலை சபை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டீங்களா? என்னப்பா கோயிலுக்கு வரலையே தம்பி? பெற்றோராகிய நாம் தலைவர்கள் கேட்டோமா? அப்புறம் எப்படிங்க சபை உருப்படும்? எப்படி அவனுக்குள்ள கடவுள் பயம் வரும்? அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது, எங்க போனான்னு தெரியாது, எப்ப வருவான்னு தெரியாது. நாம தான் அன்புள்ள பெற்றோர்கள், அன்புள்ள தாயினாங்க. எங்க போறேன்னு கேட்காத, எப்ப வரேன்னு கேட்காத, எங்க இருக்கிறேன்னு கேட்காத, வாலிப கூடத்துக்கு போன எதுவுமே கேட்காத. நல்லா துட்டு கொடுக்குறியா, வாங்கிக்கோ, வாங்கி ஆக்கி போட்டு போப்பா அப்படியேங்க. இதுதான் தாயா? சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, சும்மா சொல்றேங்க. எனக்கும் தாய் இருந்தாங்க. எங்க அப்பா அம்மாக்கு 9 பிள்ளைங்க. இப்ப இந்த சைக்காட்ரிக் கிளினிக் திறந்திருக்கிறான் பாருங்க. அது பனந்தோப்புன்னு பேருங்க. இந்த ரோட்ல அப்படி கொஞ்சம் தூரம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் நடுவில் சைக்காட்ரிக் கிளினிக் இப்ப கட்டியிருக்காங்க. அது அப்ப கிடையாது, அது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட். நான் ஒரு விளையாட்டு பைத்தியக்காரன். நான் சிறு வயதுல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அங்க 1 டே மேட்ச் நடக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டோர்னமெண்ட் நடக்கும். அதை வேடிக்கை பார்க்க போனவன் சாயங்காலம் ஆராதனைக்கு இங்க பெல் அடிப்பாங்க. அந்த பெல் சத்தம் அது வரைக்கும் கேட்கும், ஆனா எனக்கு கேட்கல. நான் அந்த விளையாட்டுல கவனமா இருக்கேன். நீங்க கிரிக்கெட் மேட்ச்ல பைத்தியமா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி நான் 6:30 மணி தாண்டி அங்கிருந்து ஓடியாரேன். அப்ப கோயில் இந்த பகுதி கிடையாது, இந்த பகுதி தான் கோயில். இப்படிதான் வரேன் நான். எங்க அம்மா இங்க உட்கார்ந்துட்டு பாத்துட்டாங்க. அவ்வளவுதான், ஆராதனை முடிஞ்சது. வீட்டுக்கு போனேன். எங்க அப்பா நான் நினைக்கிறேன் வேற எங்கேயோ போயிட்டு வந்தாரு. எங்க அம்மா பெரம்பு எடுத்து போடுறாங்க. எங்க அப்பா கிட்ட என்ன செய்யறாங்க? பெரம்பு எடுத்து போட்டு, இவன் 6:30 மணிக்கு கோயிலுக்கு வரல, எங்கேயோ விளையாட்டு பார்க்க போனான்னு. அவ்வளவுதான், பின்னிட்டாரு. எனக்கு 6 வயசு அல்லது 7 வயசு இருந்திருக்கலாம். இன்னைக்கு 60 வயசுங்க. நான் மறந்துட்டேன்னா இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. பின்னிட்டார். தெரியல, இந்த காலத்துல பெல்ட் எல்லாம் நம்ம கட்டுறோம். ஆனா எங்க அப்பா அடிப்பாருன்னா பெல்ட்டை கழட்டிடுவார். இந்த பெல்ட் தோல்ல இருக்கும், நல்லா இவ்வளவு அகலமா இருக்கும் பெல்ட். சொல்றேன், இங்க யாரும் என் அண்ணமாரும் இல்ல அக்கமாரும். நான் அந்த பெல்ட்ல அடி வாங்கினது இல்ல. உடனே பெல்ட்டை கழட்டிடுவார். பெல்ட்ல தான் அடிப்பார். நான் அடிக்க சொல்லலைங்க. அன்பு என்பதுமா பாவத்தை வேடிக்கை பார்ப்பதல்ல. நான் என்ன தவறு செய்தமா? 6:30 மணி கோயிலுக்கு 6:45 மணிக்கு நான் வருகிறேன். அதான் நடந்த தவறு. அன்னைக்கு நான் சண்டே ஸ்கூலுக்கு வராம போகல. I came few minutes late to the service. Finished. நம்முடைய பிள்ளைகள் வாரக்கணக்கா வரலையே கோயிலுக்கு. அவன் ஜெபத்துக்கு, எப்பா ஜெபத்துக்கு போனியாப்பா?
வாலிப கூட்டம் ஒரு வார்த்தை கேட்கல. அப்புறம் புள்ள மனம் திரும்பணும், புள்ளைய கடவுளை ஆசீர்வதிக்கணும். நான் ஜெபம் பண்ணி நாங்க பிரயோஜனம்? எப்படியாவது உங்க பிள்ளைய ஆசீர்வதிக்க நான் ஜெபம் பண்றதுனால உங்க பிள்ளை யாருன்னு எனக்கு இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. அது வேற பிரச்சனையாகுது. பிகாஸ் ஐ டோன்ட் see them, I don't meet them, I don't know them. உங்க பிள்ளைக்காக நான் ஜெபிக்க வேண்டும். யாருன்னு தெரியல, அவன் என்ன பிரச்சனையில இருக்கிறான்னு தெரியல, அவனுடைய தேவை என்னன்னு தெரியல, ஒன்னும் தெரியல. ஜெபம் பண்ணியானா எது ஜெபம் பண்றது? உலகத்தை மாற்ற கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார் உண்மைமா. ஆனா நம்முடைய குடும்பத்தை மாற்ற வேண்டும் இல்லைங்களா? நம்முடைய பிள்ளைகளை இந்த சத்தியத்தின் பாதையில, பக்தியின் பாதையில, சாட்சியின் பாதையில, நான் அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லைன்னு ஒரு தாய் சொல்வாருன்னா உங்களுடைய விசுவாசத்தை நான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குதுமா. உங்க பிள்ளைங்களுக்கு தவறு செய்யும் போது எல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருங்க, ஆனா நீங்க சாப்பிடாதீங்க. சொல்லுங்க நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன்பா, நீங்க கடவுளை கனப்படுத்தவில்லை, நீங்க ஆராதனையை மதிக்கவில்லை, நீங்க கடவுளுக்கு சாட்சியா வாழல, ஆகவே நான் சாப்பிட மாட்டேன்பா. நீங்க சாப்பிடுங்க, சொல்லுங்க. அதை உங்களுக்கு சொல்லி காமிக்க. சம்பளம் கொண்டாந்து கொடுத்தா, அப்பா கடவுளுக்கு காணிக்க கொடுத்துட்டியாப்பா, கடவுளுக்கு காணிக்க கொடுக்கல இல்லப்பா, நீ வச்சுக்கப்பா உன் சம்பளத்தை. நான் அதுவும் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு. எங்க அப்பா அம்மாக்கு 9 பிள்ளைங்க. எங்க யாருக்கிட்டையும் எங்க அப்பா அம்மா சம்பளம் வாங்கினதே கிடையாது, நான் கொடுத்தது கிடையாது. அவன் கேட்டது, அவர் என்கிட்ட சம்பளம் கேட்டதும் கிடையாது, நான் கொடுத்ததும் கிடையாது. ஆனா ஒண்ணுதான் அவர் சொன்னார், உன்னுடைய மாதாந்திர தசம பாகத்தை நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாம், அதை மட்டும் கொடுப்பா. எங்க அப்பா ஒரு சிலருக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு, உன் சம்பளத்தை கொண்டாந்து கொடுன்னு சொன்னதே கிடையாதுங்க. நீ ஆண்டவருக்கு உன்னுடைய தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் சொன்னீங்க. நீங்க சொல்லிட்டீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? சொல்ல சார், அப்புறம் எப்படி சார்? பாருங்க என்ன ஆகுறாங்கன்னு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, ஏன் இந்த யூத மக்கள் பாவம் செய்தார்கள்? ஆராதனை இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஆனால் கடவுளின் நியாயப்பிரமாணம் இல்லை. என்ன சார் அப்படி சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்குது, ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இல்லை, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் அங்கு போதிக்கப்படவில்லை, தேவனுடைய வசனத்துக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எல்லாம் வந்தீங்களா? சடங்காச்சாரம், ரிச்சுவலிசம். இன்றைக்கு பாரம்பரிய சபைகளினுடைய மிகப்பெரிய சீர்கெட்ட நிலை என்ன? ட்ரெடிஷன், ட்ரெடிஷன், ட்ரெடிஷன். எல்லாத்துக்கும் பாரம்பரியம். இப்படிதான் நிக்கணும், அப்படிதான் பேசணும், இப்படிதான் ஜெபம் பண்ணணும். என்ன அதுவா முக்கியம்? மனம் திருமணியாப்பா, பாவத்தை நீ ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்தியா? ஒண்ணும் கிடையாது. இது கடவுள் ஆசீர்வதிப்பாரா? In the name of religion, in the name of worship, we follow only a tradition and repeat the meaningless rituals. Meaningless, heartless. Heartனா இதயமற்ற, உணர்வற்ற, உண்மையற்ற, மாய்மாலமான சடங்குகளை திருப்பி 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 செய்து நம்முடைய மனசாட்சி மறுத்து போச்சு, நம்முடைய இருதயம் கடினமாகிட்டு போச்சு, நம்முடைய ஆவி கடவுளை விட்டு பின்வாங்கி போனது. அததான் இங்க செய்தார். அப்படிப்பட்ட மக்கள் தான் துணிகரமான பாவத்துக்கு கேள்விப்படுறோம் இல்லைங்களா? பேப்பர்லாம் நல்லா படிக்கிறீங்களா? வெளியே சொல்ல கூட விரும்பவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஏன் யூத மக்கள் பாவம் செய்தார்கள்? நியாயப்பிரமாணத்தை அவர்கள் அறியாததினால. It is not an excuse, it is a failure on the part of the priest. சாரினிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்கள்? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை தேவனுடைய ஆசாரியன் போதிக்க வேண்டும். ஆக எருசலேமில் இருந்த ஆசாரியர்கள் சடங்கு செய்வதிலும் பலி செலுத்துவதிலும் முக்கியப்படுத்தினார்களே ஒழிய தேவனுடைய பரிசுத்த நியாயப்பிரமாணத்தை போதித்து மக்களை பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்தவில்லை. ஆசாரியர்களுடைய தோல்வியை நாம் அங்கு பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகள் பின்வாங்கி சென்றிருக்குமானால், அதாவது உலக லௌகீக மாம்ச சிந்தைக்குள்ளாக சபைகள் சபையின் விசுவாசிகள் இன்று இருப்பார்களானால், பிரைமரிலி முதலிடமாக அங்கு போதகர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகிறார்கள். இரண்டாவது அவர்களுடைய துணிகரமான பாவத்துக்கு காரணம். இன்றைக்கு நாம கூட பாவம் செய்யறோம். பாவம் செய்யும் பொழுது சொல்றேன்ப்பா, ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ளுங்க. we know God, we know his law. நல்லா கவனிச்சுடுவாங்க. கடவுள் நமக்கு தெரியும், கடவுளுடைய சட்டங்கள் நமக்கு தெரியும். ஆனா இந்த ரெண்டு intellectual knowledge of law and God cannot stop us from sinning. கடவுளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதனாலேயோ, நான் இப்ப காலையில பைபிள் படிச்சேன் சார், இல்ல பாக்கெட்லயே வச்சிருக்கிறேன் சார் நியூ டெஸ்டமெண்ட், இதனாலேயோ நான் பாவ செய்வதிலிருந்து என்னை அது தடுக்க முடியாது. அந்த அறிவு எனக்கு தேவை. ஆனால் அதை விட முக்கியம்
presence of God. இந்த உணர்வு இல்லாத காரணத்தினால்தான் நாம் துணிகரமான பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம். அது சவுலானாலும் சரி, தாவீதானாலும் சரி, காயின் ஆனாலும் சரி, அனனா சப்பரை ஆனாலும் சரி, யார் வேணா எடுத்துக்கொள். when you fail to realize, ஆங்கிலத்தில் பெரிய வார்த்தை realization, when you fail to realize the presence of God, you are not only tempted, you will deliberately indulge in sin. அதுதான் தாவீது செய்தான். ஆனால் வாலிபனாகிய யோசேப்பு கிட்ட எந்த பைபிளும் இல்லைங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல அவனுக்கு பாவம் செய்யும்படியான சோதனை வந்த பொழுது சொல்றான், தேவனுக்கு முன்பாக, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய சமூகத்திலே நான் இருக்கிறேன், வாழுகிறேன். இந்த தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? சும்மா யோசனை பண்ணுங்க, சும்மா வேகமா அப்படி கேட்டு போயிடாதீங்க. why I indulge in sin, whoever it may be. அதான் சொல்லட்டுமே, யாருன்னா இருக்கட்டுங்க. ஏங்க லேவி 10ஆம் அதிகாரத்துல ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் அபியா, நாபு தேவனுடைய பிரசன்னத்திலே, அதாவது தேவாலயத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் துணிகரமாக பாவம் செய்தார்கள். ஏன்? they never realize the presence of God. நல்ல கவனிங்க. அது ஏன் உங்க அனுபவத்தை திரும்பி பாருங்க. ஏன் நான் பாவம் செய்றேன்? ஏன் நான் பாவம் செய்தேன்? எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பிரசன்னத்தை நான் மறக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் பாவம் செய்வேன். ஏன்னா எனக்குள்ள இருப்பது பாவ இயல்பு. என்ன புதுசாவா செய்ய போறேன் நான்? பாவம் என்பது ஒரு புது செயலா? இல்லீங்களே. தாவீது சொன்னாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால், ஐயோ பாவ இயல்புக்கு, பாவ தன்மைக்கு, பாவ அடிமைத்தனத்துக்கு நான் விற்று போடப்பட்ட, விலங்கிடப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மம் என்று சொல்ல வேண்டும். என்ன பாவம் செய்யுதுன்னா புது விஷயமா, என்ன புரியாத விஷயமா? அது மட்டும்தாங்க எனக்கு செய்ய தெரியும். பாவம் செய்யாம இருக்கிறேன் பாருங்க, அதுதான் ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும். எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்க. எப்படா நம்ம பாவம் செய்யல? அது என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே, பரிசுத்தாவியின் வல்லமையினாலே. அது இருந்தாங்களா? அது இருந்ததாமா? எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தின் நிகழ்ச்சியில ஒருவேளை தேவனுடைய பிரசன்னத்துக்கு தேவாலயம் அங்க இருந்ததுங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம பாக்குறோம். நிறைய பேர் அப்படிதான் பார்த்து நிக்கிறீங்க. இங்கதான் ஆலயத்துலதான் ஆண்டவர் இருக்கிறாரு, ரோட்ல இல்ல, வீட்டுல இல்ல, அப்படின்னு, ஹோட்டல்ல இல்ல, கிளப்ல இல்லன்னு. நேத்து ராத்திரி எத்தனை பேர் கிளப்ல கடவுள் பிரசன்னத்தை உணர்ந்திருப்பாங்க? மகா ஊத்திருந்தாங்களே, அங்கெல்லாம் இல்லங்க கடவுள். எங்க இருக்கிறாரு? இங்கதான் இருக்கிறாரு. என்ன பைத்தியக்காரத்தனம். God is everywhere. எவ்வளவு பெரிய ஒரு பய உணர்வை உனக்கு கொண்டு வர. அந்த பய உணர்வு தான் பரிசுத்தத்துக்குள்ளே உன்னை நடத்த வேண்டும். அது இல்லையே. இன்னைக்கு திருச்சபையில என்ன பாவங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்குது? ஏன் அந்த பாவங்கள் இருக்கிறது? அப்புறம் கொஞ்சம் பேர் என்ன யோசிக்கிறாங்க, இந்த பிரபுக்கள் கூட யோசிப்பான், யோ நான் எத்தனை பொண்டாட்டி கட்டினா உனக்கு என்னடா, போடா வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். எவனாவத்த புரியுதா உனக்கு? ஐ எம் எ பிரின்ஸ். நீ நான் என்ன பார்த்து கேள்வி கேட்கறது? 4 பொண்டாட்டி கட்டக்கூடாதுன்னு எங்கேயா சட்டம் இருக்குது? சட்டமே எவனும் பார்த்தது கிடையாது. எவங்கிட்ட இருந்தது இல்லைங்களா நியாயப்பிரமாணம்? அதாவது நியாயப்பிரமாணம் இருந்ததே ஒழிய கையில எவன் கையிலயும் இல்லையே. nobody knows it, and even if it is law, no one was there to implement it. இப்ப கூட சட்டங்கள் இருக்குதுமா, சட்டங்களை அமல்படுத்துவது யார்? யார் அமல்படுத்துறா? யார் அமல்படுத்தலையே. பொது இடங்களில் புகைப்பிடிப்பது சட்ட விரோதம். எங்க சட்டம் அமல்படுத்தப்படுது? இல்லையே. அப்புறம் எவன் கடைபிடிப்பான்? எவன் அதுக்கு மரியாதை கொடுப்பான்? இப்படிதாங்க நடந்துருக்குது, இன்னைக்கு நடக்குது. எனக்கு அருமையானவர்களே, சட்டம் இருப்பதினால் மக்கள் திருந்து விடுவதில்லை, அல்லது சட்டத்தை அமல்படுத்துவதினாலும் மக்கள் திருந்துவதில்லை, அல்லது மக்களை பாவத்தில் இருந்து சட்டம் தடுக்க முடியாது. சட்டம் பயமுறுத்தும், சட்டம் எச்சரிக்கும். அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய குறைநிலை. One of the weakness of the old covenant. The law was there. The law was outside of man. மனிதனுக்கு வெளியே, இதயத்துக்கு வெளியே, அவனுடைய ஆழத்துவத்துக்கு வெளியே சட்டம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டிலே அந்த சட்டம் எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த நியாயப்பிரமாணங்களை நம்முடைய இதயத்தில் எழுதியிருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? நான் தேவனுடைய நீதி சட்டத்துக்கு கட்டுப்பட்டவனாக, கடைபிடிக்கிறவனாக, பயப்படுகிறவனாக, நிறைவேற்றுகிறவனாக வாழ வேண்டும். புதிய உடன்படிக்கை எங்கமா? The law is within me and it is implemented by the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நியாயப்பிரமாணத்தை உணர்த்துகிறார்.
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய பலன் அளிக்கிறார். சும்மா அறிவு இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன நினைக்கிறோம், தனிப்பட்ட பாவம் குடும்பத்தை பாதிப்பல்ல, சபையை பாதிப்பதில்லைன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. நான் குடிக்கிறதுனால சபைக்கு என்ன சார் பிரச்சனைன்றாங்க. கேட்டுக்கொண்டு நம்ம சபையில இருக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான், நான் குடிக்கிறேன் சார், ஆனா அது சபையை அப்படி பாதிக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோசுவாவின் புத்தகத்திலே ஆயி மீது இஸ்ரவேல் ஜனம் படையெடுத்து சென்ற போது ஆகான் என்கிற ஒரு மனிதன் பாவம் செய்தான். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு தேவன் தோல்வியை கட்டளையிட்டார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் ஆகான் என்கிற ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே தோல்வி, வேதனை, சாவு, வெட்கம், நிந்தை. அந்த ஆகானை அப்ப கடவுள் தண்டித்த போது ஆகானை மாத்திரம் தண்டிக்கவில்லை, ஆகானையும் அவனுடைய குடும்பத்தையும் முழுமையாக சேர்த்து கல்லெறிந்து கற்குவியலை அவன் மீது ஏற்படுத்தினார்கள். So when the judgment comes, it will fall upon the whole community, the whole family and the whole church. அப்பதான் தெரியும், ஓஹோ பாவம் சபையில பாவம் இருந்திருக்குது. ஒரு அழகான சொற்றொடர் உண்டு, society prepares the crime, the criminal does it. சமுதாயம் குற்றத்தை உருவாக்குகிறது அல்லது குற்றத்துக்கு சாதகமாக இருக்கிறது, குற்றம் செய்ய வழி வகுக்கிறது, குற்றவாளி குற்றத்தை செய்கிறான். அப்படிதான் நம்ம சபை அப்படிதான் இருக்குது. அதாவது எவ்ரி சொசைட்டி என்று சொல்லும் போது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம். போதை இன்னைக்கு தடைப்படுத்தப்பட்ட ஒரு பொருளுங்க, போதை. அதை ட்ரக்ன்றோம். ட்ரக் இன்னும் கிடைக்கலீங்களா, இல்ல ட்ரக் சாப்பிடலையா, இல்ல ட்ரக் விற்கப்படலையா, இன்னும் இந்த இல்லன்றீங்க நீங்க நாட்டுல. ஏன் அது நடந்து கொண்டு இருக்குது? சமுதாயம் இந்த குற்றம் நிகழ்வதற்கு சாதகமாக இருக்கிறது, இந்த குற்றத்துக்கு துணை போகிறது. இப்படி சாதகமாக இருந்து துணை போகிற வரைக்கும் குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதான் நாமளும் வச்சுக்கிறோம். அப்புறம் தப்பு நடந்துச்சுன்றோம். ஏன் நடக்காது தப்பு? அந்த சூழ்நிலை தான் எஸ்ராவின் காலத்துல இருந்தது. பின்னால நீங்க நெகேமியாவுக்கு வருவீர்களானால், நெகேமியா காலத்துல எருசலேம் சுவர் கட்டப்பட்டு அத்தனை புற இனத்தவரும் புற ஜாதியினரும் எருசலேமில் இருந்து வெளியே ஏற்றப்பட்டார்கள். அதாவது யூத மக்களின் பரிசுத்தன்ற வார்த்தை கரெக்டுங்கம்மா, ஆனா ஆங்கிலத்துல செப்பரேஷன், அதாவது யூதர்கள் கடவுளுடைய மக்களாக பிரித்து வைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த காரியத்தை நெகேமியாவின் காலத்திலே எருசலேமிலே ஒரு கோட்டை சுவரை கட்டி அதுக்குள்ளே யூத மக்களை வைத்து அவர்கள் மறு ஜாதி மக்களையும் அல்லது மறு இனத்தவரையும் திருமணம் செய்யக்கூடாது என்று அதனுடைய பரிசுத்தத்தை காக்க கடவுள் வழிவகுத்தார். அப்படிதான் இன்றைக்கு திருச்சபை இருக்கிறது. அப்ப திருச்சபையில விசுவாசிகளாக, விசுவாச குடும்பங்களாக நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்ப உறவுகள் விசுவாசிகளுக்குள்ளே காக்கப்பட வேண்டும். நேற்று இரவு ஒரு குடும்பத்தை சந்திச்சுட்டு வந்தேன். அந்த தாயார் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே மகனும் மருமகளும் இன்றைக்கு ஒன்றாயிருக்கவில்லை. அது மாதிரி எத்தனை குடும்பங்கள் நம்ம சபையில குடும்பமாக இல்ல. ஆக தனிப்பட்ட மனிதனுடைய பாவம் சபையை பாதிக்குது. குடும்பத்தின் பின்வாங்கி போன நிலை சபையின் சாட்சியை கெடுக்கிறது. சபையாக இப்படி பாவத்தை நாம் கண்டிக்காத பொழுது அல்லது பாவத்துக்கு நாம் துணை போகும்போது நம்முடைய ஆராதனைகள் மாய்மால ஆராதனையாக மாறுகின்றன. அல்லது பாவத்தை குறித்த அறிவற்றவர்களாக, உணர்வற்றவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் என்றால் சபையிலே அல்லது ஆராதனையிலே கடவுளுடைய நியாயப்பிரமாணம், கடவுளுடைய சத்தியம் அங்கு பிரசங்கிக்கப்படவில்லை. கள்ள போதனை பிரசங்கிக்கப்படுகிறது. The doctrine of prosperity, வளமையின் கோட்பாடு, ஆசீர்வாதத்தின் கோட்பாடு, அல்லது இந்த உலக சம்பத்தை குறித்த போதனைகள், இவைகளினாலே மக்கள் மனம் திரும்ப போவதில்லை. கடவுளுடைய நியாய தீர்ப்பை குறித்த உணர்வற்றவர்களாக, பயமற்றவர்களாக, துணிகரமாக அவர்கள் தங்களுடைய உலக சிந்தையிலும் மாம்ச சிந்தையிலும் உலகின் இச்சையிலும் செல்லும்படியாக அவர்களை விட்டுவிடுகிற போதனைகள். சபையாக நாம் மாய்மாலத்துக்கும் கீழ்ப்படியாமைக்கும் தவறான உபதேசத்துக்கும் அல்லது தவறான வாழ்க்கை முறைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருப்போமானால் அது தேவனை துக்கப்படுத்துகிறது. பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தி கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மிலிருந்து எடுத்து போட கூடும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கின்றோம். எஸ்ராவின் ஜெபத்தின் தன்மையை நம்ம பார்க்க போறோம். எஸ்ரா யாரையும் பழிக்கவில்லை, யாரையும் அதாவது தனி மனிதர்களை, மக்களை அவன் நொந்து கொள்ளவில்லை. தன்னை
அந்த பாவத்துக்கு காரணமாக வைக்கிறான். எப்படி பேசுறான் பாருங்க, எப்படி அவன் ஜெபிக்கிறான். 6ஆம் வசனம் படிங்க. என் தேவனே, நான் என் முகத்தை என் பரிசுத்த தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். என் தலையை நான் தூக்க முடியாத ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்கள், எஸ்ரா தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலே வான பரியந்தம், அதாவது எல்லையற்றதாக மிஞ்சி போய்விட்டது ஆண்டவரே. இந்த உலக மனிதர் என்ன செய்வாங்க? பாவம் நடந்தா பரியாசம் பண்ண, அவன் பாவம் செய்த, அவங்களுக்கு பாவ உணர்வும் தெரியாது, பாவ அறிவும் கிடையாது. கடவுளை பார்க்கிறார். மாம்ச சிந்தையுள்ள கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய பாவத்தை நேரில் சொல்லாம பின்னால சொல்லுப்பான், பின்னாலே சொல்லுப்பான். புறங்கூறுதனால என்ன நடக்கும்? சபையின் ஐக்கியம் போயிடும், சபையின் அன்பு போயிடும், சபையினுடைய பரிசுத்தம் போயிடும். அங்க ஆவியானவர் கிரியை செய்யக்கு பதிலாக மாம்ச சண்டை வரும். நீ யோகியமா, நான் யோகியமா, நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ ரொம்ப ஒஸ்தியா, உன் குடும்பத்துல இல்லையா, இப்படி தெரு சண்டைல கொலா சண்டை நடக்கும், சபையில நடக்கும். பார்த்துனே இருங்க. இதுக்குதான் சபையா வந்து அறிக்கை செய்ப்பான், அழுது ஜெபம் பண்ணு. ஆவிக்குரிய திருச்சபை புறம் பேசி கொண்டு இருக்காது, பிறருடைய பாவத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது, பிறர் பாவத்தை தூற்றி கொண்டு இருக்காது. பாவத்துக்காக அழுது கண்ணீர் விட்டு இங்க சிந்தி கொண்டு இருக்கணும். சார் இங்க இருக்குதுங்களா? அதை ஏதாச்சும் நம்ம சபையில எஸ்ரா கதறி கண்ணீர் விடுகிறத நம்ம பார்க்கிறோம், வெட்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மக்கள் அப்புறம் என்ன சொல்றான் பாருங்க. 7ஆம் வசனம் படிங்க. பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக்கொடு. இவ்வளவும் பட்டு கூட நாங்க மனம் திரும்பலையே ஆண்டவரே, இவ்வளவு உபத்திரவத்தை நீ தந்தீர் ஆண்டவரே. ஆனா உணராத ஜென்மங்களாக நாங்க இருக்கிறோமே சொல்றாரா? பாவத்தை எஸ்ரா தன்னுடைய பாவமாக ஏற்றுக்கொண்டார். 2, இந்த பாவத்துக்காக கடவுள் எங்களை சிட்சித்திருக்கிறார். அந்த சிட்சியை உணர முடியாத இறுதிய கடினத்துக்குள்ள நாங்க போயிட்டோம் இல்லைங்களா? 3வது, இப்படி எங்களை தண்டித்திருந்தும் கூட மறுபடியுமாக இந்த எருசலேமுக்கு எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு நீர் இறங்கி இல்லைங்களா? 8ஆம் வசனத்துல சிலரை நீதியாக வைக்கவும் பரிசுத்த ஸ்தலத்திலே, அதாவது எருசலேமிலே எங்களுக்கு இடத்தை கொடுக்கவும் கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை நாங்க இப்ப மறந்துட்டோம். எப்படி இருக்குது பாத்தீங்களா ஜெபம்? ஆக தேவனுடைய இரக்கத்தின் செயல்களை எஸ்ரா நினைவு கூறுகிறார். முடிவுக்கு வரலாங்கம்மா. இந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா எஸ்ரா எங்களை மன்னித்தருளும்னு ஜெபிக்கவே இல்லை. அவருக்கு தெரியாதுன்றீங்களா நீங்க? இல்லையே, எஸ்ராக்கு ஜெபம் பண்ண தெரியாது சார் அப்படின்றீங்க. நீங்க இன்னும் எஸ்ராவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆமா, he never pleaded for forgiveness. No, ஒரு சென்டென்ஸ் கூட அந்த 15 வசனத்துல கிடையாது. அதனுடைய பொருள் என்ன? எப்படி முடிக்கிறார் தெரியுமா? எப்படி முடிக்கிறார் பாருங்க. 14ஆம் வசனம் படிங்க. நாங்களும் உமது கற்பனைகளை வீணாக்கவும் தகுமோ தப்பாத படிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக மட்டும் அப்படியே பேசினுக்கிறார். நாங்க இன்னும் மன திரும்பவில்லை என்றால், நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு நாங்கள் உம்மிடத்திலே மன்னிப்புக்காக வேண்டுதலுக்காக வரவில்லை என்றால் நீர் இன்னும் என் மேல் கோபமாயிருப்பீர் அல்லவோ. அப்புறம் 15வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீ நீதியுள்ளவர். அப்படியே நிறுத்திட்டார். அதாவது எஸ்ராக்கு பாவ அறிக்கை செய்ய முடிந்தது, பாவத்துக்காக வேதனைப்பட முடிந்தது, பாவத்தின் மத்தியில தேவனுடைய இரக்கங்களை நினைவு கூற முடிந்தது. தன்னுடைய மக்களுக்காக பாவத்தை மன்னியும் மோசேயை போல சாமுவேலை போல அவர் ஜெபிக்கலங்க. மோசே சாமுவேல் ஜெபம் படிச்சிருக்கீங்களா? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் யாத்ரா 33ஆம் அதிகாரத்துல மோசே சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களே இல்ல ஆண்டவரே, என்ன அழிச்சிரு சாமி, என் பேரை கிரிக்க போட்டுரு, destroy me o lord but please forgive your people. ஆனா எஸ்ரா அப்படி ஜெபம் பண்ணல. ஏன்னா எஸ்ரா ஒரு சொல்ல முடியாத திகில், சொல்ல முடியாத பிரமிப்புக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிறார். ஐயோ இப்பதானப்பா 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிறோம், திருப்பியும் அந்த பரிசுத்த கடவுளுக்கு விரோதமாக இப்படி துணிகரமான பாவம் செஞ்சிட்டீங்களே, கடவுள் எப்படி தண்டியாமல் இருப்பார், கடவுளுடைய நியாய தீர்ப்பு எப்படி வராமல் இருக்கும் என்றுதான் அவனுக்கு சிந்தனை இருந்ததே ஒழிய மன்னியும் என்று அவனால ஜெபிக்க முடியவில்லை. கடவுளுடைய பரிசுத்தத்தின் உணர்வு, அவருடைய நியாய தீர்ப்பின் பயங்கரம், இந்த 2 உணர்வுகளினாலே எஸ்ரா கலங்கினவனாக நின்று கொண்டிருந்தான். அந்த ஜெபம் அந்த பிரார்த்தனை முடிக்கப்படவில்லை. பாத்தீங்களா என்ன எப்படி முடிக்கிறார் பாருங்க. இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள் ஆனவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல. ஆண்டவரே மன்னியும் முடிக்கல. அதுக்கு காரணம் பின்னால 10ஆம் அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்களானால் 1ஆம் வசனம் படிச்சிடுவோம்.
10:1. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கையில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை கூடிட்டு அவங்க வேடிக்கை பார்க்க வரலங்கம்மா, அவங்க அழ ஆரம்பிச்சா. இதுதாங்க தேவை. இப்போ எஸ்ரா ஜெபம் பண்ணாருங்க, ஆனா பாவ உணர்வு மக்களுக்குள் வள வேண்டும், பாவ அறிக்கை மக்கள் செய்ய வேண்டும், அந்த பாவத்தை விட்டு விலக அவர்கள் செயல்பட வேண்டும். பாவ உணர்வு, பாவ அறிக்கை, பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், அந்த 3 நடந்தாதான் கடவுளுடைய இரக்கத்துக்காக கெஞ்ச முடியும். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், கரெக்ட். ஆனா எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, தவறு செய்த சகோதரன், பாவம் செய்த சகோதரி பாவ உணர்வு பெற வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும், அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணினே இருங்க. The Spirit of God will work in the hearts of the people. தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம், நம்மை பார்ப்போம், என்னை பார்ப்போம், நம்முடைய குடும்பத்தை பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் சாட்சி உண்டா? கண்டிக்கப்படாத பாவங்கள், அறிக்கை செய்யாத பாவங்கள், மனம் திரும்பாத பாவங்கள் நம்மிடத்தில் உண்டா? தாவீது ராஜா பல மாதங்கள் கழித்து, 1 ஆண்டு கழித்து அவன் கதறுகிறான், தேவனே, என் அக்கிரமங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். தேவனே, எனக்கு இரங்கும். நறுங்குண்டதுமான ஆவியை எனக்கு தாரும். என்னுடைய காணிக்கைகள் அல்ல ஆண்டவரே, என்னுடைய பலிகள் அல்ல ஆண்டவரே, சர்வாங்க தகன பலிகள் அல்ல ஆண்டவரே, நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம் எனக்கு தாரும் அப்படின்னு ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உம்மிடத்திலே நாங்கள் வர பாத்திரமானவர்கள் அல்ல. உம்முடைய கோபாக்கினைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? தேவனுடைய கோபம் பாவம் செய்தவர்களை பட்சித்து போட்டது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. இந்த நாளிலும் உம்முடைய கோபத்தினாலே நாங்கள் பட்சிக்கப்படாத படிக்கு உமது குமாரனுடைய இரத்தத்தினாலே பாவம் பரிகரிக்கப்பட தேவனே எங்களுக்கு இரங்கும். நாங்கள் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் சபையாகவும் மனம் திரும்ப இந்த உலக வழிகள், உலக அருவருப்புகள் இவைகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட அருள் செய்யும். எங்கள் மீட்பர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.